அன்புள்ளம் கொண்டவர்களை மிகுந்த கனி தர வேண்டும். தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் கடவுள் கொடுத்த அறிவாற்றலையும் நன்மைத்தனத்தையும் வைத்து வாழ்வுகளை முயற்சி செய்து வெற்றி பாதையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அமைக்கின்ற பொழுது மிகுந்த கனி தருபவர்களாக நாம் வாழ முடியும். சோம்பேறித்தனம் வாழ்க்கையிலே நம்மை அழித்துவிடும். உழைக்காதவன் உண்ணலாகாது என்று பவுலடியார் சொல்லுவது போல நாம் கனி கொடுக்கும் நல் மனிதர்களாக நிலைத்திருக்க வேண்டும் என்பதைத்தான் கடவுள் தெளிவுபடுத்த விரும்புகிறார். வாங்க வார்த்தையோடு பயணம் செய்து மிகுந்த கனி தர நம்மையே மாற்றிக்கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இணையவர்களே, நன்றி நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராய் இருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன் என்று மத்தேயு 25:21 அழகாக வார்த்தைகளை இறைவன் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இவ்வுலகில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் தம் குடும்பத்துக்கும் அயலானுக்கும் நன்மை செய்கின்றவர்களாக வாழ இயேசு அழைக்கின்றார். அவரவருக்கு ஏற்ப கடவுள் கொடுத்துள்ள திறமைகளை, கொடைகளை அறிந்து உணர்ந்து அதற்கேற்ற கனிகளை பிறருக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் கடவுளின் திருவுளமாக இருக்கிறது. என்னிடம் உள்ள கனிகொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார், கனி தரும் அனைத்து கொடிகளை மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார் என்று யோவான் 15:2 சொல்லுவது போல லூக்கா 6:4 தெளிவாக உணர்த்துகிறது. ஒவ்வொரு மரமும் அதன் கனியாலே அறியப்படும். நாம் அனைவரும் அவரது பிள்ளைகள் என்பதை நமது திறமைகளாலே நாம் வெளிக்கொணர வேண்டும் என்பதை அவர் அழகாக சுட்டிக்காட்ட விரும்புகிறார். முயற்சி செய்து தோற்று போவனை மன்னித்து விடலாம், முயற்சியே செய்யாதவனை எப்படி மன்னிப்பது என்ற கேள்வி உங்கள் உள்ளத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். எல்லோரும் வெற்றிக்குத்தான் ஆசைப்படுகிறார்கள், தோற்று போவதை யாருமே விரும்புவதில்லை. அன்புக்குரியவர்களே, தோல்வியே எந்த நேரத்திலும் சந்தித்து விடக்கூடாது என்று நினைப்பது குழந்தைத்தனமான ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. நற்செய்தியில் தலைவன் கொடுத்த வினா நஷ்டமாகிவிடக் கூடாது, தோல்வியை சந்தித்து விடக்கூடாது, எனது முயற்சி வீணாகி விடக்கூடாது என்ற எண்ணமே அவனிடம் கொடுக்கப்பட்ட வினாவை மண்ணிலே புதைக்கி வைக்க செய்து விடுகிறது. அன்புமிக்கவர்களே, தோல்வி என்பது தீமையா என்ன? தோல்வி என்பது அருவருப்பான ஒன்றா? தோல்வி என்பது தீண்டத்தகாததா? தோல்வி என்பது வேண்டாததா? இப்படிப்பட்ட எண்ணங்களை நம்மில் புதைத்ததுதான் யார்? சற்று சிந்திப்போம். இயேசு கிறிஸ்துவோ சிலுவையின் பாதையில் விழுந்து எழவில்லையா? 3 முறை விழுந்தார், பாரம் தாங்காமல், நமது பாவம் தாங்கள். ஆனால் மீண்டும் எழுந்து அவர் நடந்து செல்லவில்லையா? இன்று உலகம் போற்றும் மாமனிதர்கள், விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், சாதனையாளர்கள், சிகரத்தை அடைந்தவர்கள் எல்லோரும் துவக்கத்தில் வெற்றியை முதல் முயற்சியில் சந்தித்தவர்கள் கிடையாது. பல முயற்சிகளில் தோல்விக்கு பிறகே சிகரத்தை அடைந்தார்கள். இதுதான் யதார்த்த வாழ்க்கை முறை. அன்புமிக்கவர்களே, வாழ்க்கையில் 1000 முறை விழுந்தவன் நீயானால், ஒரு முறை கூட வெற்றியை காணாதவன் நீயானால், உலகிற்கு பாடமே நடத்தலாம். 1000 வழியில் எப்படி விழாமல் இருக்கலாம் என்று. அதுவும் வெற்றி தானே? சற்று சிந்திப்போம். முடிவு என்பது மூலதனம், முடியாது என்பது மூடதனம். முடியும் என்றால் முயற்சி செய், முடியாது என்றால் பயிற்சி செய் என்று அறிஞர்கள் சொல்லுவது போல முயற்சியும் பயிற்சியும் தான் வாழ்க்கையிலே உங்கள் தோல்விகளை கண்டாலும் வெற்றியில் அமைத்து நல்ல கனிகளை கொடுக்கும் மக்களாக நாம் வாழ முடியும். அன்புக்குரியவர்களே, உதாரணமாக மண்ணில் புதைகின்ற ஒவ்வொரு விதையும் மலட்டுத்தனமாக செத்து போவது கிடையாது. மாறாக முளைவிட அது முயற்சித்து போராடியே செத்து போகிறது. எனவே மிகுந்த கனி கொடுக்க ஒரே வழியை இன்றைய வார்த்தை வழியாக இறைவன் தெளிவுபடுத்துகிறார். நாமும் இயேசுவும் ஒருவரோடு ஒருவர் இணைந்திருக்க வேண்டும். யோவான் 15:6 சொல்லுகிறது. நாம் இயேசுவுடன் அவரது வார்த்தைகள் நம்முள்ளும் நிலைத்திருக்க வேண்டும். யோவான் 15:7 சொல்லுகிறது. அவரது அன்பில் தந்தையிடம் அவர் நிலைத்திருந்தது போல நாம் அவரது அன்பில் நிலைத்திருக்கிற பொழுது நிச்சயமாக நாம் நல்ல கனிகளை தர முடியும். அன்புமிக்கவர்களை, அதனால தான் நான் கொடுத்ததை நீ முயற்சி செய்திருக்கணும் இல்லையா? உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடம் உள்ளதும் இருந்து எடுக்கப்படும் என்பது உண்மையான அர்த்தம் அதுதான். ஏன்னா சோம்பேறித்தனமாக சோம்பி திரிவதை கடவுள் விரும்புவதில்லை. அதனால்தான் கனி கொடுக்காத அத்தி மரமும்
உழைக்காதவன் உண்ணலாகாது என்ற ஒரு தெளிவையும் கடவுள் உணர்த்துகிறார். நல்ல முயற்சி செய்து வாழ்க்கையிலே பயிற்சி செய்து வாழ்ந்து பாருங்கள். இறைவன் உங்களோடு. ஜெபிப்போமா? அன்பு இறைவா, நல்ல கனிகளை கொடுக்கும் நல் மக்களாக நாங்கள் வாழ்ந்திடவும், தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் முயற்சி செய்து நல் கனிகளை பிறருக்கும் அளித்து வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.